எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு காலையிலேயே நேரமாக கிளம்பியாச்சுங்க. எங்கே அப்படின்னாக்கா கோயம்புத்தூர் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான். இன்றைக்கி எங்கள் சின்ன பொண்ணோடைய கிராஜுவேஷன் டே. இன்றைக்கி அவளுக்கு பட்டமளிப்பு விழா பண்ணுறாங்க. அதனால் நாம் கோயம்புத்தூர் போயிட்டு அங்கே போய் அவளுக்கு கொடுக்குற பட்டத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துடலான்ட்டு இருக்கேன். வாங்க என்னோட நீங்களும் அங்கே எப்படி பட்டம் வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிறத நீங்களுமே பாருங்கள், சரிங்களா? வயலு ஆட்டமான ஆட்டம் ஆடுறா. காலையிலே காக்கா வர கத்துது. நாங்கள் வர ஊருக்கு போன நேரம் எங்கே வீட்டுக்கு ஏதாவது உரம்புறக்கு வர போகிறாங்களோ என்னன்னு தெரியல. வினிஷாவுடைய கிராஜுவேஷன் டேக்கு நாங்கள் கிளம்பிட்டோன்னு சொன்னோம்ல. வினிஷாவுடைய அவுட்ஃபிட் இப்படி தான் இருக்குது. இந்த சாரீ ஓகே ஓகே இது ஆக்சுவலி இது ஆக்சுவலி என்ன தீம்ல நான் யோசித்தேன் அப்படின்னா, எங்கள் அம்மா 12th வரைக்கும் படிச்சிருக்காங்க. ஸோ எங்கள் அம்மாவோட 12th கிராஜுவேஷன் அப்போ எங்கள் அம்மா போட்ட சாரீ இது. ஸோ எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தது. நாங்கள் பொண்ணுங்களை டிகிரி படிக்க வச்சே ஆகணும் அப்படின்னுக்கிறதுல எங்கள் அம்மா அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பட் அதில் எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அம்மா தான். ஸோ அதனால என்னோட கிராஜுவேஷனுக்கு எங்கள் மம்மி சாரி போடணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால அழுகாச்சு வருது அவளுக்கு. ஓகே, அதனால இந்த சாரீ வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா. சரி ஓகே, அதுக்கு ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ளவுஸ் அதை கொடுத்து அவளோட சைஸுக்கு அதை ரெடி பண்ணி அப்போ இப்போ அதை கட்டிக்கிட்டா. இந்த சாரீ இப்போ அவளுக்கு அதை பார்க்கவே சூப்பராக, நான் கட்டியிருந்த மாதிரியே எனக்கு தோணுது. இந்த சாரீ நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த சாரீ இனிமேல் வினிஷாவுடைய சாரீ. வீடியோல பார்த்து சண்டைக்கு வருவா எங்க அக்கா. அதெல்லாம் சண்டைக்கு வர மாட்டா. ஓகேப்பா, சரி அந்த சரியை வச்சுக்கிட்டோம், கல்யாண சரி எனக்கு தான் கேட்பாவா. அதனால இந்த சாரீ இனிமேல் வினிஷாக்கே தான். இந்த சாரியோடைய அவுட்ஃபிட்ல வினிஷா மேடம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த கழுத்துல இருக்கிறது நாங்கள் ஒரு ட்ரிப்பு எஜிபிஷன் போயிருந்தோம் இல்லையா, அப்போ எங்கள் வீட்டுக்காரர் வாங்கினது தான். இது 1000 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். அப்போ வாங்கினது நம்ம. இந்த சாரீக்கு இது கரெக்டான மேட்சிங்காக சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம், போயிட்டு வரோம். நான் என்ன சாரீ கட்டிக்கிறேன்னு பார்க்கணும் இல்லையா? நீங்கள் பார்த்தலாம் இருங்க, நாங்கள் 2 பேருமே இன்னும் காட்டுறோம். நான் தான் பார்க்க ஓல்டாக இருக்கேன். அப்படியே ட்ரெண்டிங் சாரீஸ் நிற்குது. இல்லை கோல்டு நாங்கள் என்னை நீ ஏதாவது பளிச்சுன்னு சாரீ கட்டிட்டு வந்தீங்கன்னா பிச்சிருவேன் பிச்சு. நான் தான் அங்கே ஹைலைட்டாக இருக்கணும், நீ கீழே ஏதாவது கட்டிட்டு ஹைலைட் ஆன கொண்டுருவேன் பொண்ணு அப்படின்ட்டா. அதனால தான் கொஞ்சம் டல்லாக இருக்கிற சாரியாக பார்த்து நல்லா டார்க் ப்ளூ எல்லோ கலர் எடுத்து வச்சுட்டு தாங்க. நீ போய் மரியாதை டல் கலர் எடுத்து வைங்க அப்படின்னு எப்படிங்க. அதனால கொஞ்சம் டல்லாக தான் எடுத்து வச்சிருக்கேன். இருந்தாலும் அவளுக்கு கூட நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக தெரியட்டுமே அப்படிங்கிறதுக்காக ரெட் கலரில் எடுத்து வச்சேன். எப்படி இருக்கு என் 2 பேர்த்தோடைய காம்பினேஷன் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் இதுக்கு மேலே. போகும்போது பவானியில் இருக்கிற நம்ம விநாயகா மெஸ்ஸில் தாங்க சாப்பிட்டோம். அங்கே ஒரு சப்ஸ்கிரைபரை பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். சுதான்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவை பார்த்துட்டு நாங்கள் விநாயகா மெஸ்ஸை தேடி கண்டுபிடிச்சி நான் இதோட ஒரு 10 வாட்டி சாப்பிட்ருப்பேங்க. ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுடைய ஃபோன் நம்பரு எல்லாமே வாங்கிக்கிட்டேன். ஏன்னா கட்டாயம் அவங்க வீட்டுக்கு போகணும். அவங்க ஏகப்பட்ட செடி வச்சுருக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்காகவே அவங்க வீட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அங்கே இந்த லவ் பேர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த லவ் பேர்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அவங்க கடையை தேடி கண்டுபிடிச்சி தான் சொன்னாங்க. அதனால தான் இந்த ட்ரிப்பு அந்த கடையோடைய ஃபோட்டோவே போர்டையே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். அதில் ஃபோன் நம்பர் இருக்குது. அதனால் ஃபோன் பண்ணி கூட எங்கே இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சாப்பிட்டாச்சு, நம்ம விநாயகா மெஸ்ஸில் சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம கிளம்பலாம். எப்படி கிருஷ்ணம்மாளுக்கு வந்தாச்சு. காலேஜ் ஃபார் உமன்ஸ், PSGR கிருஷ்ணம்மாள் காலேஜ் ஃபார் உமன்ஸ் வந்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே போய் உள்ளே போய் நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிறது தான் வேலை.
இதில் தாங்க எங்கள் 2 பொண்ணுங்களுமே படித்தாங்க. ஓகேங்களா? சரி, உள்ளே போனால் வீடியோ எடுத்துக்கலாம். முன்னாடியே பிள்ளையார் வரவேற்கிறார். அதுக்கப்புறம் தான் உள்ளே போகிறோம். இந்த லைன் போட்ட கோட்டுக்குள்ளாக தான் நடந்து வரணுமாங்க. உள்ளே போன உடனேயே இந்த 400 ரூபாய் பணம் கட்டினாக்கா இந்த கோட்டு, அதுக்கப்புறம் நம்ம வாங்கின சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்றாங்க. அப்படின்னா எங்களுக்கு வந்து ரோபு கொடுத்து சர்டிஃபிகேட்டையும் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. எங்களுக்கு ஸ்டேஜில் ஏற்றல. ஏன்னாக்கா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பொண்ணுங்களை மட்டும்தான் ஸ்டேஜ் ஏற்றுவாங்க. அதை அவள் சொல்ல மாட்டேங்கிறா. நாங்கள் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்காத நாங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. அதனால ஒன்றும் பரவாயில்ல. எங்கள் பொண்ணு டிகிரி வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது ரூட். அது வந்து எங்கள் பெரிய பொண்ணு டிகிரி வாங்கும் போது அவள் என்னை கூப்பிடவே இல்லை. அது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தம் எனக்கு. ஏன்னா இந்த கோட்டு போட்டு பார்க்கணுங்கிறது எனக்கு நீண்ட நாள் ஆசை. இந்த கோட்டோட பார்க்கணும். ஏன்னா என்னால் போட முடியாத என் பொண்ணு போட்டு பார்க்குறேன் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம் தானுங்களா. அது எங்கள் 2 பேர்த்துல அவங்க தான் ஃபர்ஸ்ட் படிச்சவங்க. சரிங்களா? அதனால அவங்க கொடுக்காட்டின நான் கொடுக்குறேன் அவளுக்கு. ஓகே, சூப்பர் வினிதா. ஓகே, இது மாதிரி எத்தனை பேர்த்தோடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் நம்ம பொண்ணுங்க படிச்சு வந்திருக்காங்க, டிகிரி படிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷம் தானே. அதனால என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 2-3 போட்டோ இல்லைங்க. ஓகே, இப்போ வினு வந்து அம்மாவுக்கு வந்து கிராஜுவேஷன் அப்படி கூட ஷேர் பண்றா. டிகிரிக்கு கோட்டு போடுறேன். இல்ல அப்படியே நான் இன்னும் கூட அந்த டிகிரி வாங்குனதுக்கு காரணமே நீங்க தான். அந்த பின்னாடி எங்களை தாங்கி தூண் வாங்க வேண்டாமா கையில? இப்ப எப்படி நானும் கோட்டு போட்டு டிகிரி கிருஷ்ணமால்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஆயிட்டேன். ஆமா. ஏன் வினிஷா இந்த தொப்பிலாம் கொடுப்பாங்களா? அதெல்லாம் கொடுக்கலையே வினிஷா? அந்த கேட்டு மனசு கஷ்டப்படுத்தாதீங்க. ஸ்டேஜ்லயே கொடுக்கல உனக்கு தொப்பி. ஸ்டேஜ்ல கொடுக்காட்டா அந்த தொப்பில வேற டிகிரி வாங்கினா கொடுப்பாங்களா? சொல்லு, அதையும் படிச்சிடலாம். அது வேற காலேஜ்ல. இது நல்ல எம்பிஏ வேற காலேஜ் கொடுப்பாங்களா? இல்ல நான் சினிமால படத்தெல்லாம் பாத்துருக்கேன். தொப்பி இல்ல எல்லா காலேஜுக்கும் தந்தா, நம்மளுக்கு தான் தராம போயிட்டாங்க. சரிங்க, இந்த கிருஷ்ணமால்ல சம்பந்தப்பட்டீங்க யாராவது பாத்தீங்கன்னா தொப்பி கொடுங்க. அடுத்த ட்ரிப்ல இருந்து என்ன மாதிரி எத்தனை பேரண்ட்ஸ் வந்து ஆசையா இருக்கிறோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்காட்டாலும் பரவாயில்ல, என்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்க, எங்க பொண்ணு மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஸ்டேஜ்லயும் கொடுத்துருங்க. நாங்க ஏதோ ஆசையா கை தட்டிட்டு போயிருவோம். சரிங்களா? ஓகே, சூப்பரா இருக்குதான்னு சொல்லுங்க. நான் கோட்டு போட்டுட்டு நிக்கிறது. நிறைய ஃபுல் வியூ கவர் பண்றேன். அது எப்படி ஓபன் பண்ணுங்க? ஓபன் பண்ணி காட்டுங்க. அது ஜூம் இன் பண்றேன். டிஸ்டிங்ஷன் டர்ன் பண்ணட்டா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் அப்படினு போட்டுருக்கு. இதெல்லாம் காட்ட கூடாது. ஆமா, சர்டிபிகேட் காட்ட கூடாது. அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் ஜூம் பண்ணி காட்டு. ஓகே ஓகே, நீ எடிட் பண்ணிக்கோ. வேற ஏதாச்சும் ஷேர் பண்ண விருப்பப்படுறீங்களா உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? ஆமா, எனக்கு வந்து நான் ஷேர் பண்ண வேண்டியது வந்து பேசிக்கலா என்னன்னா, எங்க மம்மிக்கு வந்துட்டு டீச்சர் ஆகணும்னுங்கிறது ரொம்ப ஒரு ஆசை. பட் எங்க அம்மாவால படிக்க முடியாது. அப்ப வீட்டுல வந்து எனக்கு தெரிஞ்சு 5th வந்து என்ன சிபிஎஸ்சி மாத்தினாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்துட்டு லைக் ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்துட்டு எதுக்கு பொண்ணுங்களை எதுக்கு சிபிஎஸ்சி இவ்வளோ காசு கொடுத்து, அந்த டைம்ல எல்லாம் ரொம்ப அப்பதான் வந்து சமச்சீர் கல்வி வந்துச்சுங்க. அதனால வந்து எல்லாம் மெட்ரிக்கா சமச்சீரா இருக்கு. அதனால நம்ம சிபிஎஸ்சியில மாத்திரலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து மேச்சேரியில இருந்து நாங்க சேலம் இவங்களுக்காகவே போய் நாங்க செந்தில் ஸ்கூல்ல கொண்டு போய் நாங்க சேர்த்தனோம். அதை சொல்றான். எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச என் ஃபேமிலியில எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல போதும் படிக்க வச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த வார்த்தை இது வரைக்கும் எங்க மம்மி கிட்ட இருந்து அது வந்ததே கிடையாது. அதுதான் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு நான் வந்துட்டு ரொம்ப சொல்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு டிகிரி முடிச்சுட்டு இப்போ 2வது டிகிரி படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிலாம் இருக்க ஐடியாவில் இருக்குது. ஸோ அதெல்லாமே பண்ணதுக்கப்புறம் சம்பளத்தில் எங்கள் மம்மிக்கு தான் வந்துட்டு ஏதாவது வந்து சூப்பராக, ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்குமே எந்த பிரச்சனை வந்தாலுமே படிப்பு நிறுத்தலாம்னுங்கிற வார்த்தை எங்கள் மம்மி வாயிலிருந்து வந்ததே கிடையாது. இல்லை, நான் அது ஏன்னாக்கா நான் வந்து என்னோட குழந்தைங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னாக்கா எங்க சொல்லித்தரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நம்ம குழந்தைங்க சொல்லித்தரேன். ஆமா, என் குழந்தைங்களுக்கு நான் சொல்லித்தர முடியல என்னால. ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் +2 தான் படிச்சிருக்கேன். அது எங்க அப்பா வந்து நமக்கு வேலைக்கு போறது அடுத்த கட்டம். ஆனா நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளால சொல்லித்தர முடியலையே அப்படிங்கிற வருத்தம். அவங்க வேலைக்கு போறாங்களோ போகலையோ, ஆனா அவங்க குழந்தைங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும். அவங்க அந்த படிப்புக்காக நான் எவ்வளவு சிரமப்பட்டேன்.
டியூஷன் போகிறதோ கூட்டிகிட்டு போகிறதோ அங்கே கூட்டிகிட்டு போகிறது இங்கே கூட்டிகிட்டு போய் யார் நல்லா சொல்லி தருவாங்க அப்படின்னு அலைஞ்சிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது எங்கள் பொண்ணுங்க அப்படிங்கிறதுக்காகவே படிக்க வச்சேன் நான். அதுக்காக தான் அந்த இவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன். அதே மாதிரி நீங்களுமே படிக்க வைங்க. எந்த ஒரு ஸ்டேஜ்லையுமே படிப்பை அவங்க கையில் இருந்தால் எப்படினாலும் பொழைச்சிக்குவாங்க. சரி, எங்கள் அம்மா எமோஷனில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. போகிறீங்க எல்லாம் எங்களை தான் பார்க்குறேங்க. ஓகே, அவங்க காலேஜ் சுற்றி கட்டுறாங்க. இப்பதான் ரெடி ஆகிற பில்டிங்லாம் காமிக்கிறேனே. இப்போ நாங்கள் ஆடிட்டோரியத்துக்கு வந்துட்டோங்க. ஒரு 3 மணி இருக்கும். அப்போ தான் வந்து எல்லோரும் வந்து உட்காந்தோம். இங்கே வந்து லாஸ்ட்டாக தான் வந்து பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் உட்கார வச்சாங்க. ஏன்னா முன் சைடு எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட் எல்லாம் உட்காரட்டும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டிகிரி படித்த குழந்தைங்க, அதுக்கப்புறம் செகண்ட் டிகிரி படிச்சிங்க 2 பேருமே அங்கே முன்னாடி உட்காரணும் இல்லைங்களா. அதனால் இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக முன்பகுதியெல்லாம் அவங்க உட்கார வச்சுட்டாங்க, பின் சைடெல்லாம் எங்களை உட்கார வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தது தான் வந்து வினிஷாவுடைய ஃப்ரெண்டு அக்ஷயாவுடைய பேரண்ட்டு தான் அவங்க 2 பேருமே. அவங்க கூடயே நீ உட்காந்துக்குமா, அப்போ தான் உனக்கு வந்து நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க கூடயே உட்கார வச்சுட்டா. ஏன்னா ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே வந்து முன்னாடி அவங்க எங்கள் பேட்ச் குரூப்போ வந்து உட்கார சொல்லிட்டாங்க. அதனால் அவள் வந்து பாட்னி குரூப்புங்கிறதுனால அவங்க ஸ்டூடெண்ட் எல்லா பொண்ணுங்களும் ஒன்றா சேர்ந்து முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டாங்க. நான் வந்து இவங்க கூட உட்காந்துக்கிட்டு இவங்க கூட பேசிக்கிட்டு தான் இருந்தேன். நான் ஆடிட்டோரியமே ரொம்ப கலகலன்னு இருந்துச்சுங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டத்தில் எல்லாம் அவங்க இங்கே குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பார்வை ஃபுல்லாக அந்த ஃபேன் மேலே இருந்துச்சு. இந்த ஃபேனோடைய ரெக்கை பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருந்துச்சுங்கிறீங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம அச்சயா பொண்ணும் வந்து மேலே வந்து ஸ்டேஜில் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டா. ஏன்னா அவள் பாட்னி குரூப்பில் அவள் வந்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருந்தா. அவள் வந்து சீஃப் கெஸ்ட்டுக்கிட்டே வந்து அவள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தாக்கா நிறைய கூட்டம் வந்துருச்சுங்க. ஏன்னா என்ன மாதிரியே நிறைய பேரண்ட்டுங்க வந்திருந்தாங்க. பொண்ணு ஏதோ ஒன்று படிக்கிறா, நம்ம என்னத்தை போய் பார்க்குறோம் அப்படின்னு நினைக்காம எல்லா பேரண்ட்ஸுமே வந்திருந்தாங்க. அந்த பொண்ணுங்களோட சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அது இல்லாமல் வினிஷா என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனவ எங்கேயுமே விடலை. நான் எங்கே தொலைஞ்சி போயிடுவேன்னு நினச்சாலும் என்னன்னு தெரியல. ஆனால் கையை பிடிச்சே கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்துலையும் நிற்க வச்சு என்னை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு அதே போல் தான் மற்ற பேரண்ட்ஸுக்குமே அவங்க குழந்தைங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமேட்டு உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. ஸ்டூடெண்ட் எல்லாருமே எந்திரிச்சு நின்று உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. இதையெல்லாம் நான் வந்து நேரில் இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமாக. என்ன மாதிரி எத்தனை பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. Of our fellow members, unshall devote all our energy to promote the unity and integrity and the secular ideal of our country. வினிஷா வந்து 85% எடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்குமே வந்து ஸ்டேஜில் கொடுக்குறதா சொல்லி அலௌன்ஸ் பண்ணாங்க. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், முன்னாடி போய் நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் முன்னாடி போயிட்டேன். நான் ஸ்டூடெண்ட்டுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இடையில இருக்கிற அந்த நடுகாண்ட பகுதிக்கு நான் போயிட்டேன். நான் அங்கே போய் பார்த்தா பக்கத்தில் போய் பார்க்கும்போது எல்லாம் ஒரே ஏஜ் பொண்ணுங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து தான் வினிஷா அதுக்கப்புறம் அவள் கரெக்டாக ஸ்டேஜுக்கிட்ட போகும்போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால், அம்மா நான் ஸ்டேஜுக்கிட்ட வந்துட்டேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால். கரெக்டாக அவள் ஸ்டேஜுக்கிட்ட வந்து நின்று சர்டிஃபிகேட் வாங்குறத கரெக்டாக வீடியோ எடுத்தேன். நீங்களுமே பாருங்கள் அவள் எப்படி வாங்கியிருக்கா அப்படின்னு. அவள் ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து போஸ் கொடுக்காம அவள் முழுக்க எனக்கே தான் போஸ் கொடுத்துட்ருந்தா. இங்கேருந்து பார்க்கும் போதே தெரியுது பாருங்களேன், ஒயிட் கலர் சாரீ கட்டிட்டு லைன் படிக்கட்டுக்கு கீழே நிற்கிறா. அப்படியே லைனாக வந்துட்டு இருப்பா பாருங்கள்.
படிச்சு பட்டம் வாங்கியாச்சு. முதல் பட்டதாரி, நீட்டோட முதல் பட்டதாரி. ஹாப்பியா ஸ்டேஜ்ல ஏத்துறது? ஸ்டேஜ்ல ஏத்திட்டாங்க. ஆமா. அவ்வளோதாங்க, ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு நாங்கள் கிளம்புறதுக்கு 6 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து சேரவே 11 மணி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.